Cheers. Hi, hello guys, welcome. இன்னைக்கு செகண்ட் டே போயிட்டு இருக்கு. அதனால அப்படியே ட்ரெயின்லயே 2 நாள் பயணம் போயிட்டு இருக்கனால என்ன பண்றதுனே தெரியல, போர் அடிக்குது. அதனால எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம், ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. சேஃபா போனதுனால ஒரு பயத்தோட போயிட்டு இருக்கோம். அப்படியே ஸ்நாக்ஸ் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, ஆளுக்கு ஒரு பக்கம் திட்டுறானுங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே மாதிரி எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அவன் பேசும்போது அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. காதலிச்சேண்டா கலைவாணிய சினிமா கேக்குறா சிக்கன் பிரியாணிய வாங்கி தோண்டி எண்ணெயும் மறந்து போனிய வாங்கி தோண்டி எண்ணெயும் மறந்து போனிய நீ உட்காரம்போது வைக்கிற நீ பெரியாணிய நீ உட்காரம்போது வைக்கிற நீ பெரியாணிய ட்ரெயின்ல கணித்திரதோ பாடுவாங்க. காட்சி கொண்டு போவோம் மாயாஜாலுக்கு. ஐயோ மறந்துச்சு அந்த பாடல். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஹாய் காய்ஸ், நம்ம டெல்லி வந்துட்டோம், இறங்க போறோம். எப்படியோ ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போற மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வரணும். ஆமா, இதோட 1 டே பிளஸ் இன்னொரு 1 டே 2 டேஸ் போயிட்டு இப்பதான் இறங்க போறோம். எல்லாத்துக்கும் காரணம் டிரைவர் தான். அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணுங்க, பாத்துக்கலாம். சேஃப்டி முக்கியம் காய்ஸ். எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கேயே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். கோல்ட் வாட்டர், அப்புறமா ட்ரிங்கிங் வாட்டர். எங்க போறதுன்னு தெரியாம சும்மா நிக்கிறோம். அப்படியே கூடயே ஃபாலோ பண்ணுங்க, எங்க போறோன்றத அப்படியே காட்டுறோம். Okay. 1 hour, half hour extra, no problem. No problem. You are just for you the 1 hour, half hour. Yes, yes. You is the first time here, or you the first time customer? You have it ready? Confirm 1 day 2000 confirm. Yeah, confirm. Yes. 50 rupees dropping for you the 5 people. Yeah. Okay. Yeah, sure. The room. Okay. Yeah. பேசிடுவோம். நம்ம பார்த்துக்கலாம். அங்க எங்கன்னு ஃபுல்லா அலைஞ்சு கடைசியா ஒரு ரூம் பார்த்துருக்கோம், நல்லா இருக்கு. நம்ம பட்ஜெட்டுக்கு அது வருமானது தான் கன்ஃபார்மா தெரியல, பார்ப்போம். வாங்க. சாப்பிட வந்திருக்கோம், சாப்பாடு வாங்கிட்டு போல வந்திருக்கோம். அதனால என்ன வாங்கணும்னா எல்லாரும் ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல சென்னையிலாம் ஃப்ரைட் ரைஸ் ஒரு விதமா போடுவாங்க, இந்த ஊர்ல ஒரு விதமா போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சிடறாங்க, அதை கட் பண்றாங்க, கட் பண்ணி அதை அப்புறமா பொரிக்கிறாங்க, எலும்புலாம் போட்டு செய்யறாங்க. தெரியல, சாப்பிட்டு எவனும் எந்த பொருளையும் பிச்சுக்கிட்டு ஓடாம இருந்தா சந்தோஷம். அண்ணன் போடுறாரு, அண்ணன் போடுறாரு, இந்தியார் அண்ணா பையா மசாலா போட்டுக்கிறாங்க. மசாலா என்னப்பா கேக்குறேன்? तुम्हारा नाम? नसर आलम है। क्या? नसर आलम। पूजा कराना है।
புதுசாக இருக்குது. இதே நம்ம தமிழ்நாட்டில்னா சஞ்சய், சுரேஷ், கணேஷ், ரமேஷ்ன்றலாம். இது ஏதோ புரியாத பேர் சொல்லிட்டு இருக்காரு, நம்மளும் ஒன்றும் புரியாது. அவனுக்கு 2 பேரும் சம்மந்தமே இல்லாத காப்பா வந்து நம்ம எதுக்கு வந்தோடனே தெரியாம நிற்பாங்க 2 பேர். எல்லா டீம்லயும் ஒருத்தன் இருப்பானு, அந்த டீம்ல இருக்கவன தான். அம்மாடி காம பார்வையாளருக்கு ஃப்ரைட் ரைஸ் ப்ரோ, ஃப்ரைட் ரைஸ். ஓஹோ, இப்போ புரியுது. இப்போ காட்டுற முடியும் பாரு. இப்பதான் புரியுது. இது எப்படின்னா, அவங்க வந்து சாப்பாடு ஒரு ஆள் செய்யறாங்க, சிக்கனை கட் பண்றது ஒரு ஆள் சிக்கன் கட் பண்றாங்க, ஃப்ரை பண்றது ஒரு ஆள் ஃப்ரை பண்றாங்க. மூணுமே சேர்ந்த ஒரு ரைஸ் தான் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இதுல உண்மையா பண்றது அப்படிதான் இருக்கு. ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து ரைஸ் மட்டும் செய்வாரு, அவர் சிக்கன் செய்வார். ரைஸ் சிக்கனும் சேர்ந்து சிக்கன் நினைச்சாலே பயமா தான் இருக்கு. நம்பி வந்தவங்க பயமா இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாழ்க்கையில ஃப்ரைட் ரைஸ்ல தக்காளி போட்டு கடையில தான் போடுறாங்க. ஃப்ரைட் ரைஸ்ல தக்காளி போடுறாங்களா? தக்காளி இதுல போறானுங்க. ஏன் எந்த மூளைக்கு பிச்சுட்டு ஓடுறான்றத எல்லா ஹோட்டலையும் ஒரே இது இருக்கும். அங்க ஒருத்தர் சொன்னால இங்க இருக்கிறதுலயே எங்க ஹோட்டல தான் கம்ப்ளீட் 180 சொன்னால அந்த மாதிரி. எப்பவுமே அதான், நீ எப்ப கவனிச்சிருப்பியான்னு தெரியல, எப்பவுமே வந்து அவங்க கடை தான் அவங்களுக்கு பெருசு. நீ எங்க வேணா போயிட்டு வா, என் கடை தான் பெருசு. இல்லாம 180 சிக்கன் ரைஸ் பேச்ச போட்டு அதான் வீடியோ எடுத்துருக்கோம். ரூம் வந்து வேற லெவல்ல செட் ஆயிடுச்சு ரூம். அவர் வந்து அங்க வந்து பேசி எல்லாமே பார்த்து எல்லாமே ஒரு ரேட் முடிச்சோம். கடைசியா அது இங்க வந்துட்டு பார்த்தா இது இவங்க அசர வைக்க ஒரு ரேட் சொல்லிட்டாங்க தப்பு. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி தெரியுமா இருக்கு, ரூமை காட்டி ஆசையை காட்டிட்டு இதுக்கப்புறம் ரூமை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இவனுக்கு எப்படி வேணான்னு சொல்றானுங்க இந்த ரூமை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி தான். நம்ம வந்த உடனே எவ்வளவு நாளைக்கு ரூம் தான் இல்ல, டைரக்டா போயிட்டு ரூம் தான் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போறாங்க. இதுதான் டைட்டா வந்து நம்ம கிட்டே பேச்சு அடிக்கிறாங்க. நம்ம எங்க வந்திருக்கோம் யாருன்னு தெரியாமலே சரியான பேச்சு. எங்க போனாலும் அப்புறம் கொஞ்ச தூரம் போனா 150 வாங்குவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போனா 100 வாங்குவாங்க. நம்ம எவ்வளவு தூரம் போறோமோ ரேட்டு அந்த அளவு ரேட்டு வாங்குவாங்க. ஆனா இங்க வந்துட்டு எந்த கடைக்குள்ள நீங்க போனாலும் இந்த ஏரியாவிலேயே எங்க கடை தான் பெஸ்டான கடை அப்படின்னு. முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டாதான் தெரியுமே யார் யார் எங்க இருப்போம். காலையில டிஃபன் கூட முடிக்குமா மாட்டுமா இல்லை தண்ணி ஜூஸோட முடிச்சிருமான்ட்டு நைட்டுக்கு அதான் தெரியும். இப்படி பார்த்தா எப்படி கடைசியில நம்ம எடுத்து இந்த லிஸ்ட் பண்ணி கொடுத்து இது இவ்வளவு போட நம்ம தான் சொல்ல போயிடும். இல்லைன்னா நம்ம தான் இறங்கி ஃப்ரைட் ரைஸ் இறங்கி செய்யணும் போல இருக்குது.